நண்பர்களே, நான் உங்க Karthikesh. இங்க நோக்க போறோம்னா ராஸ்பெரி பிக்கோ வந்து கோடிங் பண்றதுக்கு நம்மளுக்கு Thonny IDE அப்படின்னு சாஃப்ட்வேர் தேவைப்படுது. இந்த வீடியோல அத பத்தி பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். ஓகே गाइस, ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா இந்த லிங்க் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இது வந்து ராஸ்பெரி பையோட ஆபீஷியல் வெப்சைட் லிங்க். இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா பிக்கோ பத்தி டாக்குமெண்டேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. டாக்குமெண்டேஷன்ஸ்னா பிக்கோல வந்து எப்படி கோடிங் அப்லோட் பண்றது, அப்புறம் அதோட பின்னோட் டயகிராம்ஸ் இன்னும் நிறைய கொடுத்திருக்காங்க. இங்க கீழே பார்த்தீங்கன்னா RP2040 போர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது என்ன அப்படின்னா அந்த மதர் போர்டு வச்சு என்னென்ன கிரியேட் ஆன போர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அபவுட் ராஸ்பெரி பிக்கோ போய்க்கோங்க. இது வந்து பிக்கோ பற்றி ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை செக் பண்ணிக்கோங்க. மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். இதில் வந்து பின்னோ டயக்ராம், ஃப்ரிட்ஜிங் பார்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கெட்டிங் ஸ்டார்டட் மைக்ரோ பைத்தன், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து டவுன்லோட் UF2 ஃபைல் அப்படின்னு இருக்கு. இந்த ஃபைல் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஃபைல் வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இங்கே நம்ம வந்து மைக்ரோ பைத்தன் தான் இந்த பிக்கோ வந்து யூஸ் பண்ண போகிறோம். சிஆர்ஸில் வந்து யூஸ் பண்ண போகிறது இல்லை. பிக்கோ ஆக்சுவலி ஆர்டினோ வச்சு யூஸ் பண்ணலாம், இல்லை மைக்ரோ பைத்தன் வச்சு யூஸ் பண்ணலாம். நம்ம ஏன் மைக்ரோ பைத்தன் சூஸ் பண்ணியிருக்கோம்னா பைத்தன் தெரியாதவங்களும் மைக்ரோ பைத்தனை ஸ்டடி பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அதுவும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு Thonny அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. THONNY. இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் 3.3.11. ஸோ இதில் வந்து விண்டோஸா இல்லை மேக்கா லினக்ஸ் உங்கள் OS பொறுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வந்து பிக்கோ வந்து கோட் பண்ண போகிறோம். ஓகேவா? நம்ம வந்து விண்டோஸ், ஸோ விண்டோஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, எங்கே டவுன்லோட் பண்ணிடலாமா? ஓகே, டவுன்லோட் கொடுத்தாச்சு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து பிக்கோ, இந்த ராஸ்பெரி பிக்கோ வந்து 2 தான் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஆர்டினோ யூஸ் பண்ணி பண்ணலாம், அதாவது சி அதை வச்சு பண்ணிக்கலாம். சி ப்ரோக்ராம் வச்சு நம்ம வந்து மைக்ரோ பைத்தன் யூஸ் பண்ண போகிறோம். எதுக்கு அப்படின்னா பைத்தான் தெரியாதவங்களுக்கும் பைத்தான் அப்படியே லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ராஸ்பெரி பையை வந்து யூஸ் பண்ண மாதிரி இருக்கும், பைத்தான் லேர்ன் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ டவுன்லோடான ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து ஐ அக்செப்ட் த அக்ரிமெண்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து எங்கே சேவ் ஆகணும் அப்படின்னு இருக்கும். டிஃபால்ட்டாக சீல தான் சேவ் ஆகும் எல்லா ப்ரோக்ராம்ஸும். நெக்ஸ்ட்டு டெஸ்க்டாப் ஐக்கான் வேணும்னா கிரியேட் டெஸ்க்டாப் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு அது நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும். ஓகே, முடிய போகுது. ஓகே, இந்த ஃபினிஷ் கொடுத்துருங்க. நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு Thonny IDE வந்து. க்ரோம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம கீழே டெஸ்க்டாப்பில் இருக்குது டெஸ்க்டாப் ஐக்கான் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், ஓப்பன் ஆகிடுச்சு. இதான் வந்து Thonny IDE. இதில் வந்து நம்ம இங்கே செலக்ட் இன்டர்பிரட்டரில் போயிட்டு நம்ம வந்து பிக்கோ கனெக்ட் பண்ணுவோம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஒருத்தனே கனெக்ட் பண்ண வேணாம். நம்ம வந்து பிக்கோ வந்து சில இது பண்ணணும், அந்த ஃபைல் ஏற்றணும் பார்த்தீங்களா, UF2 ஃபைல் அப்படின்னு. ஸோ அதையும் நம்ம சேர்த்து இந்த பிக்கோவில் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். கடைசியாக பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்னா இங்கே நம்ம ஆப்ஷன்ஸ் இருக்குது, இந்த Thonny ஆப்ஷன்ஸ் அப்படின்னு. ஸோ அதில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணும். அப்புறம் UI மோடு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்டர்பிரட்டர் காலம், நெக்ஸ்ட் இந்த எடிட்டர் காலம். இதில் வந்து சில பேர் வந்து நிறையா நம்ம ஐடியை வந்து நம்ம வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை ஹைலைட் ஆகணும், இந்த எரெல்லாம் ஹைலைட் ஆகக்கூடாது, இந்த மாதிரி நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் தீம் அண்ட் ஃபாண்ட்ஸில் வந்து நம்ம வந்து UIயை மாற்றிக்கலாம். அதாவது Thonny ஐடியாவோட இதை மாற்றிக்கலாம், அது வந்து UIயை மாற்றிக்கலாம். அது வந்து நமக்கு வந்து சில பேர் வந்து டார்க் தீம் பிடிக்கும், சில பேர் லைட் தீம் பிடிக்கும். ஓகேவா? ஸோ அது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ராஸ்பெரி பை லைட், ராஸ்பெரி டார்க் அப்படின்னு இருக்கும். இது என்னென்னா நம்ம வந்து ராஸ்பெரி பை போர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ராஸ்பெரி பை 0 போர்டு அதெல்லாம் OS சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ ராஸ்பெரி பை OSோட லைட் தீம் டார்க் தீம் வந்து நம்ம இதில் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? விண்டோஸோட லைட் தீம் டார்க் தீம் வேறு, ராஸ்பெரி பையோட லைட் தீம் டார்க் தீம் வேறு, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபாண்ட்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம டிஃபால்ட் ஃபாண்ட்ஸை வச்சுக்கலாம், அதே நல்லா தான் இருக்குது. ஸோ ஃபாண்ட் சைஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த IO ஃபாண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ வந்து கீழே டெர்மினல் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதில் ஷெல் அப்படின்னு இருக்கும், அதில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறது. இதில் நீங்கள் வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக அதை போட்டு அதுக்குனே ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும், இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இந்த டெர்மினலோடது இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஷெல்லையும் தேவைப்படாது. கடைசி அசிஸ்டன்ட்னு ஒன்று இருக்கும், இருக்குதுன்னு தெரியல நம்மளுக்கு. ஓகேவா? ஏன்னா அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா அந்த UF2 ஃபைல் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த அந்த UF2 ஃபைலு இதை நம்ம வந்து ராஸ்பெரி பை பிக்கோவோட வந்து ஆட் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படின்னா ராஸ்பெரி பிக்கோவில் இருக்க பூட் செல் பட்டனை அமைக்கிட்டே நீங்கள் வந்து உங்கள் பிசியில் மாட்டுங்க. இந்த மாதிரி ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். ஓகேவா? நம்ம வந்து நார்மலாக பென்ட்ரைவ் மாற்றமாக வரும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி.
ஸோ இப்படி வச்சுட்டு ரெண்டு பக்கம் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த UF2 ஃபைலை டேரெக்டாக அவங்களோட பிக்கோவில் நம்ம வந்து ட்ராக் பண்ணி உள்ளே போட போகிறோம் பிக்கோ ஃபோல்டரில். ஓகேவா? ஸோ அது போட்டோடனே இது மாதிரி ஏறும். ஏறினதுக்கப்புறம் டேட்டா அதுவே க்ளோஸ் ஆயிரும். ஏன்னா இப்போ வந்து ராஸ்பெரி பிக்கோ வந்து இப்போ வந்து டெவலப்பர் அந்த வெர்ஷனில் இருக்குது அப்படின்னு. ஓகே, இங்கே ஷெல் எதுவும் காட்டாது. இங்கே ரன் செலக்ட் இன்டர்பிரேட்டில் போயிட்டு இங்கே உங்களோட போர்ட் COM5ல் என்னோட ராஸ்பெரி பிக்கோ இருக்குது. இன்ஸ்டால் அப்டேட் ஃப்ரேம்வொர்க் கொடுத்துருங்க. ஏன்னா இது வந்து லேட்டஸ்ட் மைக்ரோ பைத்தானும் டவுன்லோட் ஆயிரும். நெட்டில் டவுன்லோட் பண்ணிட்டேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. ஓகேவா? அதிலே கொடுத்துருப்பாங்க மேலே பூட்செல் பட்டன் அமைக்கிட்டே நீங்கள் வந்து ராஸ்பெரி பிக்கோ வந்து நீங்கள் அதில் வைக்க நம்ம பிசியில் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ ஓவராலாக முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து ராஸ்பெரி பிக்கோ யூஸ் பண்ணி ப்ரோக்ராம்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு Karthikesh Robotics.